இடையில இந்த விஷயங்கள் நுழைவதற்கு முன்னாடி இந்த அன்வர் பாய் மேட்ரு வருது. இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். 8 வருஷம் முந்தைய எழுதினா என்ன, 10 வருஷம் முந்தைய எழுதினா எழுதியிருக்கிறார். எழுதி என்னை பத்தி பலரும் சொன்னது இல்லை போடுறாரு. ஏன் போடுறேன்னு போடுறாரு தெரியுமா? இவர் மார்க்கம் சொல்ல தகுதியானவர் இல்ல, மார்க்கம் சொல்ற நல்லவரா இருக்கனே, இதோ பாருங்கள் இவரை பத்தி விமர்சனங்கள் போடுறாரு. பல பேர் ஒரு அறிவிப்பாளர் விமர்சனம் பண்ணுனா பலவீனமான மோசமான சொன்னா ஓகே தான். ஆனா விமர்சனம் பண்றவன் பொய்யனா இருந்தா, விமர்சனம் பண்றவன் அயோக்கியனா இருந்தா, அப்ப என்ன செய்யணும்? இந்த விமர்சனம் பண்ண ஆட்கள்லாம் சரியான ஆட்கள் நீங்க சொல்றீங்களா? அது குறித்து நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல தயாரா? நீங்க யார் சொன்னதாவெல்லாம் போட்டிருக்கீங்களோ, அன்வர் பாஷாவை தவிர யார் சொன்னதாவெல்லாம் போட்டிருக்கிறீங்களோ, பாக்கி அவ்வளவு பேருடைய நாணய நேர்மையை பற்றி தகுந்த ஆதாரத்தோட நான் சொல்லுவேன். நீங்கள் ஆதாரத்தோட அவர் நல்லவர் தான் நிரூபிச்சிருங்க. அப்புறம் அவர் என்னை பத்தி சொன்னதை பத்தி நீ சொல்லணும். இப்ப இந்த ஜவாஹிருல்லா, ஃபலுல் இலாஹி ஆதாரம், தடா ரஹீம், அமீருத்தீன், எவ்வளவு பெரிய முக்கியமான ஸ்காலர்ஸ் பாருங்க. அப்புறம் அமீருத்தீன், ஃபதுல் இலாஹி, உலக புகழ்பெற்ற ஏர்வாடி காசிம், இன்னும் ஆதாரம் பல செய்திகள், ஆதாரம் நேரடியாக கேட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு இதான் உங்களுடைய அளவுகோல். முதல் விஷயம் விளங்கிக்கிறங்க, என்னை பத்தி என்னவெல்லாம் சொல்றாங்கங்கிறீல்ல, இவங்களெல்லாம் நாங்கள் நீக்கி வேணாம்னு வெளியேறி போட்ட பிறகு சொன்னாங்களா, இந்த விமர்சனங்களுக்காக எங்களை விட்டு வெளியே போனவங்களா? நாங்க ஆள் சரியில்லை, சில தப்பான நடவடிக்கைகள் சில காரணத்துக்கு தூக்கி வெளியே ஏற்றிருப்போம். இங்கே இருந்தாங்க வச்சுக்கிற நாங்க தயாரா இல்ல, பலவீனமானது இந்த மூழ்குவான ஆட்களா போயிட்டாங்க. அந்த மாதிரி அறிவிப்பாளரை போன உடனே நாங்க வெளியேற்றிட்டோம். வெளியேற்றின பிறகு ஒருவர் ஒரு ஆளை பத்தி சொன்னாரையானால் அது சரியா இருக்குமா? நான் சொல்ல அப்படி சொல்வதாக இருந்தா அவர் ஆதாரத்தோடு நிரூபிக்கணும். சரி, இப்ப ஜவாஹிர்லா பேரை போட்டிருக்கீங்க. இந்த ஜவாஹிர்லா என்னென்னலாம் சொன்னார் அது சம்பந்தமா நீங்க மார்க் விஷயத்தில் நீங்க உங்களுக்கு விவாதத்துக்கு நான் கூப்பிடல, என் மீது இவ்வளவு சொல்லி இருக்கிறீங்க. ஏன் செலவுல நான் மனதில் கூட்டம் போடுறேன், என் மீது என்னென்னலாம் சொல்றீங்களோ அதை பேச நீங்க தயாரா என்று நான் கேசட் மூலமா கேட்டேன், டிவி மூலமா கேட்டேன், தபால் மூலமா கேட்டேன், உணர்வு பத்திரிகை மூலமாவும் கேட்டேன். அப்ப என் மீது குற்றஞ்சாட்டு சொன்னவர் இதெல்லாம் லட்டு மாதிரி கொண்டா நிரூபிச்சுட்டு போயிடலாம். அவர் நிரூபிக்க வரல. ஃபசுலுல்லா என்பவரை விவாதத்தை கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் முபாஹலாக்கு தான் வருவேண்டாரு. முபாஹலாக்கு இங்கிருந்து நான் போனேன், தேதி அறிவிச்சு முபாஹலாக்கு போனேன், ஆள் வரவே இல்லை. அப்ப என் மீது குற்றஞ்சாட்டுறாருன்னா அவர் என்னோட விவாதிச்சு நிரூபிச்சவரா இருக்கணும். யார் மேலே குற்றம் சொல்லலாம், நான் தான் தயாருங்கிறேன். என் மேல இருந்தா நிரூபிங்கப்பா, நான் மனுஷன் தான், தவறான விஷயங்கள் நிரூபிச்சிருங்க, என்னை டேமேஜ் பண்ணுங்க, நான் என்ன தரத்தில் இருக்கணும் அது மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, அதான் நான் தயாரா இருக்கிறேனே. அப்ப நான் யார் அவர்கிட்ட பணம் வாங்கினுங்கிறீங்க. சரி, அவர் கூட்டத்துக்குலாம் 5000 10,000 தந்தாரு அப்படிங்கிறீங்கல்ல. இப்ப 3 பேர் உட்கார்ந்துருக்காங்களே, இவ்வளவு பேர் யாருன்னா எங்க அமைப்புல கிளை மாவட்டத்தில் கூட்டத்தை ஏற்பாடு செய்யக்கூடியவங்க, இவங்க தான் வசூல் பண்ணி பேச்சாளருக்கு கொடுக்கக்கூடியவங்க. அப்ப இவங்க எல்லாம் நினைப்பாங்க நம்ம ஒண்ணு கூட கொடுக்கலன்னு உங்களுக்கு தெரியாதா? இவங்க மட்டுமா பார்ப்பாங்க? இந்த சீடியை உலகம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்களே. நாங்க வெளிநாட்டில் போகும்போது கூட ஒண்ணு வாங்கலன்னு இருந்தோமே, இவங்க இப்படி வாங்கியிருப்பாங்க. வாங்குற அன்பளிப்பு வாங்க மாட்டோம். என்ன வாங்குவோம்? பேனா, பென்சிலு, சொல்லி காட்ட முடியாத அற்பமான பொருட்களை தான் வாங்குவோம். பெரிய சாமான வாங்கிட்டு வைங்க, நான் வாங்கி கொடுத்த சட்டை தான் போட்டிருக்காருமாங்க. சுயமரியாதை பாதிக்கும். விருந்துக்கு போக மாட்டேன், செல்வந்தர்களுடைய வீடுகளுக்கு விருந்துக்கு போக மாட்டேன். ஏன்னா விருந்து இவங்க பக்கத்தில் போட்டா எடுத்துட்டு என்னை பத்தி என்ன செய்வாங்கன்னா நம்மளோட சோறுங்கிறான்னு காட்டுவாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சுயமரியாதையை நாங்க அவ்வளவு பேணிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இது எவன்ட்டையாவது வாங்கணும்னு ஒருத்தர் யாரெல்லாம் சொல்றது யாருன்னு பாத்தீங்கன்னா வேணான்னு நீக்கப்பட்ட ஆளுங்க. தடா ரஹீம்ங்கிற ஆளு விவாதத்தை கூப்பிட்டேன். இதுல போட்ட எல்லாரும் நான் கேட்டிருக்கிறேன், என் மீது சொல்ற குற்றச்சாட்டை நீ சொல்லிடலப்பா, காட்டி கொடுத்தங்கிறியாவா, என்னப்பா காட்டி கொடுத்த நிரூபிக்கவா, யாரை காட்டி கொடுத்தோம், எல்லாம் கேட்டதுதான். அப்ப நான் தான் ஓபன் ஸ்டேட்மெண்ட் விடுறேன், கூப்பிடுறேன், சம்பந்தப்பட்ட ஆளுக்கு என்கிட்ட பேசணும். கேட்டா அது ஒரு டைலாக் வச்சுப்பாங்க, எதுக்கு எடுத்தாலும் விவாதி கூப்பிடுறான், எதுக்கு எடுத்தாலும் என்னையத்தான கருவம் வைக்கிறது, நான் தான் கூப்பிடுவேன், வேற செய்யறது. என்னைய மாதிரி யார் மீது இந்த மாதிரி பழி சுமத்தப்படுகிறது? என் மீது பழி சுமத்தப்பட்டா நான் நீக்காம வேற எப்படி நிற்கிறது? இது இப்படி கூப்பிடாம வேற எப்படி தான் நிற்கிறது? சொல்லிவிட்டா நான் ஏத்துக்கிறேன்னு வேற எப்படி தான் மறுக்கிறது? எதுக்கு எடுத்தாலும் நான் விவாதம் கூப்பிடுறேன், என் சம்பந்தப்பட்டதுக்கு கூப்பிடுறேன், என் கொள்கை சம்பந்தத்துக்கு கூப்பிடுறேன், தனிப்பட்ட விஷயத்துக்கு நான் கூப்பிடுறேன்.
அப்ப இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாம் நீக்கப்பட்டவர்கள். அவங்களுடைய இந்த சேர்ந்து இருக்கும் பொழுது என்ன சொல்றேன், எல்லாரும் சேர்ந்து இருந்து சிலை செஞ்சிருப்போமே, அதெல்லாம் நான் சொல்லி செஞ்சேன்னு தெரியும். அப்படி ஆளுக்கு தரக்கலாம். அப்ப அதனால இதையெல்லாம் அறிவிப்பாளரை வச்சு இவர் போட்டிருக்காரு. இது ஒரு தகுதி இருக்கா? இதுதான் ஒரு அறிஞருடைய நிலையா? என்னை டேமேஜ் பண்றதுக்காக வேண்டி என்னுடைய எங்களால் நீக்கப்பட்ட, இன்னும் நல்ல வேலைக்கு இது 8 வருஷம் முந்தைய எழுதிவிட்டாரு. இப்ப வெளியிட்டான்னு வைக்க இன்னும் சில பேர்லாம் வருவாங்க. அது யாருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த சில பேரெல்லாம் போட்டு செய்வாரு. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, எல்லாத்தையும் போட்டு எழுதியிருப்பாரு. அட ஒரு இயக்கத்திலிருந்து வெளியே போய் என்னத்தையா சொல்லுவான், எது உண்மைன்னு உங்களுக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் தான் அது வரலாம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? சொல்றாங்க இவன் என்ன இது பதில் சொல்லியிருக்கிறாங்க இந்த தரப்புல கேட்கணும்ல. விவாதத்தை கூப்பிடுறாங்க, இவங்க மறுக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? விவாதிக்க கூப்பிட்டு மறுத்துட்டாங்கன்னா, நிரூபிக்க வரலன்னா இது வந்து பொய், நம்ம வெளியிடக்கூடாது. இது ஒரு மனுஷனை எடை போடுறதுக்கு இவங்க சரியான தகுதியானவர்கள் இல்ல அப்படின்னு நினைக்கணுமா இல்லையா? அப்ப இது ஒரு விஷயம். இதெல்லாம் சொந்த விஷயத்துக்காக சொல்லிட்டேன், என்னை பத்தி சொன்னதுக்காக வேண்டி. அதனால இவர் வந்து திட்டமிட்டு தான் இவ்வளவு சொல்லுகிறார். அல்லது ஒண்ணு சொல்றேன், இப்பவும் சொல்றேன், ஒண்ணு வேணாம், நாளை ஒரு நாள் டைம் இருக்கிறது. அவர்கள் வந்து விமானத்தில் வரக்கூடியவர்களாக இருந்தால் கூட்டிட்டு வாங்க, நாங்க தௌஹீத் ஜமாஅத் செலவு ஏத்துக்கிறோம். இந்த அவர் யார் யார் சொன்ன பேரை போட்டிருக்கீங்கல்ல, இங்க ஒன்னா நிப்பாட்டுங்க, என் முன்னாடி நிரூபிக்கணும். என் முன்னாடி அந்த குற்றச்சாட்டை சொல்லணும், நிரூபிக்கணும் ஆதாரத்தோட.